chez ton père, va chercher ça chez ta mère. Non, c'est ton mari qu'incombe ces 4 obligations. Donc, l'homme doit être solide, doit être robuste. En aucun cas, il doit devenir celui qui mendie pour pouvoir subvenir à ces besoins-là. Ensuite, l'exemple qui a été donné par Mufti Sab, c'est un jour, il y avait un homme qui avait son enfant sur son dos. Il devait traverser un pont via lequel il devait traverser que à une jambe. Vous pouvez marcher que une jambe à la fois, un pied à la fois. Et par-dessus, il y a une corde. En dessous, il y a une rivière, mais qui n'est pas calme, une rivière très très agitée. Un fleuve ou une rivière très agitée, un courant d'eau qui passe, qui est très agité, qui fait que passer dessus, c'est très difficile. Donc le père traverse avec difficulté, et l'enfant dit, je vais repasser. Pourquoi? Parce que je suis passé sur le dos de mon père. Qu'est-ce qu'il dit? Parce que je suis passé sur le dos de mon père. Et moi, je veux passer de mon plein gré, de ma propre force, de ma propre agilité, de ma propre capacité. Donc, si cet enfant-là a cette mentalité-là, qu'est-ce que doit avoir un homme qui décide de prendre dans sa responsabilité une femme? Donc, c'est cette mentalité-là que nous devons avoir. Enfin, la dernière des qualités, donc on a dit qu'il y avait 2 qualités qui étaient nécessaires. La première, c'est robuste, solide. L'homme doit être robuste, solide. Et la deuxième, c'est amin, c'est-à-dire celui qui est digne de confiance. C'est-à-dire que je ne sais pas, la femme, elle ne doit pas se dire, ah lui, je le sens pas, je ne sais pas quand est-ce qu'il va me laisser. Il va me délaisser dans la rue, il va partir. Justement, on ne doit pas avoir cette qualité-là, on doit avoir quelqu'un, mon mari ne me laissera pas, mon mari, il ne me laissera pas il me laissera pas tomber dans quelles que soient les circonstances. Il est digne de confiance. ஜஸாக்கல்லாஹு கைர். கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, கடைசி வார்த்தை இன்றைக்கு நாள்ல 2வது இருக்க வேண்டிய ஆகப்பெரிய பண்பு அமீன் என்ற பண்பு. அந்த வாப்பா கேட்டாரு, மகள் சொல்றா, யா அல்லாஹ் வாப்பா இவர்கிட்ட நல்ல பலம் இருக்குது, சக்தி இருக்குது, அதை கண்ணால பார்த்துட்டா. 2வது சொன்னா அமீன், நம்பிக்கைக்குரியவர். வாப்பா கேட்டா, உம்மா நீ எப்படி சொல்லுவா இவர் நம்பிக்கைக்குரியவர் என்று? இவ்வளவு நாள் பழகினாய், உனக்கு எவ்வளவு நாள் தெரியும்? ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சந்தித்தோம், தண்ணி அள்ளி தந்தாரு, தண்ணி எடுத்து கொண்டு வந்துருங்க, நீங்க இப்ப அமீன் என்று சொல்றீங்க என்னன்னு கேட்டாங்க. குர்ஆன் கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆன் சொல்லுது. அந்த புள்ள சொல்லிச்சு வாப்பாட்ட அமீன், நம்பிக்கைக்குரியவர். புள்ள சொல்லிச்சு வாப்பா எங்களோட அவர் நாள் கணக்கில் வாழ இல்லை, மாத கணக்கில் வாழ இல்லை, வருடக்கணக்கில் வாழ இல்லை. எங்களுடன் வாழ்ந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உள்ள நேரம். மாலை சூரியன் மறைவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் தொட்டு இஷாவுடைய தொழுகைக்கு உள்ள நேரம் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் தான் வாழ்ந்தார். ஆனால் அவரை நாங்கள் அமீன் என்று அடையாளப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு நேரமும் எங்களுடன் அவர் இருந்தாரு. ஆனால் அவருடைய கண்ணால் அவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. தந்த கண்ணை யாருக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவன் மற்றவருடைய அனைத்தையுமே பாதுகாப்பான். தந்த கண்ணை தனக்கு பாதுகாத்துக் கொள்ள இயலாதவன் மற்றவர்களுடைய எதையுமே என்ன செய்ய மாட்டான், பாதுகாக்க மாட்டான். தனிமையில இருக்கிறோம், கண் பாதுகாப்பு. யாரும் பார்க்க இல்லை, ஒருவனுக்கு மட்டும் அஞ்சுகிறேன், கண் பாதுகாப்பு. அந்த அமானித உடையவன் மற்றவருடைய உடமைகளை பாதுகாப்பான். எனவே இவர் எங்களுடன் நடந்து கொண்டார், என்னுடன் வந்தார், எனக்கு தண்ணீர் போட்டினார், ஆனா அவர் என்னை ஏறெடுத்து பார்க்க இல்லை. நான் கேட்கிறேன், உம்மக்கு தெரியாம என்னோட கதைக்கக்கூடிய பெண்மணி உம்மக்கு துரோகம் செய்யக்கூடியவ எனக்கு துரோகம் செய்ய மாட்டா என்பதற்கு என் உத்தரவாதம்? தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாம என்னுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கணவன், அந்த பொடியன், அந்த வாலிப புள்ள எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்பதற்கு என் உத்தரவாதம்? 25 வருஷம் பேர் வச்சு வளர்த்து ஊருக்கு கொண்டு வந்து, நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி படித்த வச்சு அவ்வளவு பெரிய உபகாரிக்கே துரோகம் செய்யக்கூடிய இந்த துரோகி எனக்கு துரோகம் செய்ய மாட்டானா? சொல்லுங்களேன், அப்படி யோசிக்கிறேன். இல்ல, தயவு செஞ்சு இதை பத்தி இடத்துல பேசவே வேண்டாம்.
இது என் உம்மா வாப்பட மேட்டர். எனக்கு அவர்கள் தான் முதலாவது. எனக்கு விருப்பம் என்றிருந்தாலும் என்னுடைய விருப்பம் ஒன்று செல்லுபடியாக மாட்டாது என்னிடத்தில். அது எந்த தாய் தகப்பனுடைய முடிவாக இருக்கட்டும். நம்பிக்கை அடையாளம் தான், உபகாரத்துக்கு அடையாளம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரை இருக்கின்ற மாப்பிளமார்களுக்கு, கணவனுக்கு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவனை எப்படி பிறக்க வேண்டும், ஒரு கணவனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான அழகான புத்திமதிகளை வாழ்க்கையினூடாக சொல்லி தந்து விட்டு போய்விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் நல்ல ஒரு கணவனாக குடும்பத்தை ஹலாலான உணவு கொண்டு பராமரிக்கக்கூடிய, குடும்பத்தை அமானிதத்தை கொண்டு பார்க்கக்கூடிய, மனைவியும் ஒரு அமானிதம், குழந்தைகள் ஒரு அமானிதம். அமீன், நான் நம்பிக்கைக்குரியவன். பேர் வாங்குறதல்ல, செயல்பாட்டில் நம்பிக்கைக்குரியவன். எங்க கண்ணால யாரையும் எடுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, நான் பொய் பேச வேண்டிய தேவையில்லை. நான் அமீன், நம்பிக்கைக்குரியவன். அப்படிப்பட்ட உமனாக இருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். Chers frères, la deuxième qualité, digne de confiance. Comment un homme peut être digne de confiance? Et ça, le père de la fille qui a dit « Je souhaiterais qu'il vienne travailler pour nous », le père lui pose la question. Ma fille, tu ne l'as pas vue, tu ne l'as pas connue pendant des heures, des mois, des jours. Qu'est-ce qui te fait penser, qu'est-ce qui te fait croire, qu'est-ce qui te fait dire que cet homme, il est digne de confiance? En parlant de Moussa alayhi salatu wassalam. Donc, elle répond, papa, je suis d'accord, je ne l'ai pas vu pendant des jours, des mois, des heures ou des années. La période pendant laquelle je l'ai vu, c'est au moment où il était à peu près 5 heures, jusqu'à 8 heures à peu près. Donc, lorsqu'il faisait encore jour, du coucher du soleil, jusqu'à après l'heure de la prière de Isha. Et je peux garantir que nous sommes restés, il était resté auprès de nous, à côté de nous. À aucun moment, son regard nous a croisés. À aucun moment, il nous a regardés. À aucun moment, ses yeux se sont levés vers nous. Et ça, je le garantis, je l'ai vu. Quelqu'un qui est capable de préserver son regard, n'est-il pas capable d'être digne de confiance? Et donc, nous, aujourd'hui, comment on doit être par rapport aux qualités qui nous ont été transmises, c'est-à-dire robuste et être digne de confiance. Et ça, l'épisode de Moussa alayhi salatu wassalam est une leçon pour nous. Tout cet épisode en entier, comment on doit vivre, comment on doit naître, comment on doit devenir, comment on doit se comporter, comment on doit devenir un époux, comment on doit être exemplaire, quelles sont les qualités qui sont requises pour devenir un époux. Ça, cette leçon-là est là pour nous l'enseigner. À nous d'acquérir ces qualités, de faire en sorte que ces qualités viennent en nous et de faire en sorte d'agir en conséquence. Et là, aujourd'hui, malheureusement, on est marié avec des personnes, nous sommes des époux, mais combien nos regards vont à droite, à gauche? Combien nos regards aujourd'hui ne sont pas préservés? Et ça, malheureusement, on dit que nos enfants sont des amanas, sont des dépôts. Notre femme aussi est un dépôt. Notre femme aussi est un dépôt vis-à-vis de nous. Nos enfants sont des amanas, notre femme aussi est une amana. Nos enfants sont un dépôt, notre femme aussi est un dépôt. C'est à nous de fournir ces conditions, de fournir ces obligations. Donc la première condition étant d'être solide, robuste. Et vis-à-vis de cette qualité, il faut sous 4 conditions. Nous avons vu ces 4 conditions. Et la deuxième qualité requise, c'est d'être digne de confiance. De faire en sorte que la femme ne se dise pas un instant, lui va me délaisser, lui va pas me regarder. Il n'y a pas nécessité justement. Lorsqu'on est capable de préserver son regard, on est capable d'être digne de confiance. Et ça, Allah subhanahu wa ta'ala nous a permis de le comprendre à travers les paroles de Moussa, et qu'Allah subhanahu wa ta'ala nous permette d'acquérir ces connaissances, d'acquérir ces qualités, qu'Allah subhanahu wa ta'ala nous permette de quitter ce bas monde avec ces qualités-là. Jazakumullahu khair. Masha'Allah. Alhamdulillah. நான் பேசின விஷயங்களுக்குள்ள
யாருக்கு சரி என்ன சரி கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்கக்கூடிய விடயம் 2 விஷயமாக இருக்கணும். ஒன்று, இன்னைக்கு பேசப்பட்ட தலையங்கத்துக்குள்ள இருக்கணும், அல்லது தலையங்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் மிச்சம் நல்லதாக இருக்கும். 2வது கண்டிஷன், எனக்கு முடியுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் பார்த்து சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன கேட்கணுமோ அதை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும். சந்தேகங்கள் தெளிவுகள் பெற வேண்டும் என்றிருந்தால் மிச்சம் நல்லா கேட்டுக்கொள்வது மிச்சம் பொருத்தமாக இருக்கும். சந்தேகங்களை சுமந்து கொண்டு விடுதலுக்கு போக வாரம், தெளிவுகளை பெற்றுக்கொண்டு போங்கோ. அல்லாஹ் எனக்கு முழுக்க அருள் செய்வானாக. Allah subhanahu wa ta'ala nous permet de pratiquer tout d'abord ce qui a été mentionné aujourd'hui. Là, il y a une séance, un grand savant qui est avec nous. Vous m'entendez? Donc il y a un grand savant qui est avec nous pour profiter de cette situation. Le sujet qui a été évoqué aujourd'hui, si vous avez des doutes, si vous avez des interrogations, surtout ne rentrez pas chez vous, ne quittez pas ces lieux avec ces doutes dans le cœur. Si vous avez des interrogations dans le cœur, n'hésitez pas à poser les questions dès maintenant. Vous avez une occasion en or, comme on le dit en français, vous avez une occasion en or pour pouvoir clarifier vos doutes. Si vous avez des interrogations, surtout, il est préférable que les interrogations que vous allez exposer soient en lien avec le sujet qui a été évoqué. Maintenant, si vous avez d'autres interrogations, le Mufti Sahab, il en